இந்த விஷயத்த அவங்க வாழ்க்கையில அவங்க அப்ளை பண்ணி சாதிச்சிருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஆட்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஏன்னா கிருஷ்ணர் வந்துட்டு சொல்லியிருக்காரு பகவத்கீதையில என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் என்னை எப்படி எப்படி எல்லாம் வணங்கி அடையணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா அவன் கையில வந்து பணம் இருக்கிற மாதிரி, பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி, நமக்கு வந்து ஒரு டிப் மாதிரி, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பொருள் மூலமா. இப்போ ஓகே, கார் வந்து ஒரு 20 லட்சம் கார்னா நீங்க 20 லட்சத்தின் மேல வந்து போக்கஸ் பண்ணாதீங்க. அதே போல டெய்லி இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் ஆகட்டும், லைக் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த ஞானத்தை குடுத்து குடுத்து வளர்த்தா உங்களோட வாழ்க்கை வந்துட்டு ஒரு டைமண்ட். எல்லோருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். நம்ம எல்லாரும் கடந்த 6 நாட்களா மாஸ்டர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்ற தலைப்புல பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? விஷுவலைசேஷன் எப்ப எல்லாம் பண்ணணும், எப்ப பண்ணலாம்? காலையில எழுந்த உடனே, நைட் பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, தென் மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லான மூட்ல இருக்கும் போது விஷுவலைசேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ மேனிஃபெஸ்டேஷன்ல வந்து நிறைய ப்ராசஸ், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டதப்பவே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் வந்திருக்கும். எனக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும், ஏன்னா எப்படி நடக்கும், அது எல்லாமே மைண்ட் எப்படி வேலை செய்யும், நம்ம ஆலோசனையா இருக்கிறது மைண்ட் அதை எப்படி ஏத்துக்கிட்டு நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும், உருவாக்கி கொடுக்கும்ன்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆனா நம்ம வந்து இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்த அவங்க வாழ்க்கையில அவங்க அப்ளை பண்ணி சாதிச்சிருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஆட்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். ஏன்னா என்னதான் நான் சொல்றது நீங்க கேட்டாலும், ஆல்ரெடி சாதிச்சவங்களோட கதைகளை நம்ம கேட்கும் போது 100% ஓகே. ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடியே சாதிச்சவங்களை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100% நம்ம வந்துட்டு இது மேல நமக்கு நம்பிக்கை வந்துடும். நான் யார பத்தி இப்ப சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அப்படின்றவரை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ ஜோ டிஸ்பென்சா அப்படின்றவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ப்ரொஃபசர், பிரெயினுக்கு சம்பந்தப்பட்ட அந்த ரிலேட்டடான ஒரு ஸ்டாஃப், ஒரு ப்ரொஃபசர். அவருக்கு வந்து சைக்கிளிங் பண்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சோ அடிக்கடி சைக்கிளிங் போவாரு. போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு நாள் நார்மலா ரோடு மேல போறது கிடையாது, சோ மலை மாதிரி, லைக் ஒரு மாதிரி எப்படி வேணா இருக்கும் அங்க, அந்த மாதிரி பகுதியில சைக்கிளிங் பண்ண போயிருக்காரு இவரு. அவருக்கு பலமா ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. டாக்டர் வந்து அவர் இப்போ எந்த கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்னா, ஸ்பைனல் கார்டு வந்துட்டு உங்களுக்கு பஜ்ஜி மாதிரி ஆயிடுச்சு, ஃபுல்லாவே கிளம்சியா ஆயிடுச்சு, அங்க எதுவுமே கிடையாது. சோ 2 பெரிய பெரிய ராடு ஆபரேஷன் பண்ணி அந்த 2 ராட வச்சா ஜஸ்ட் அந்த இந்த பார்ட்ட வந்துட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டா வைக்க முடியும் அவரால. 2வது விஷயம், நீங்க இனி மீதி வாழ்க்கை ஃபுல்லா உங்களால பெட்ல இருந்து எழுந்து வர முடியாது. ஒரு வாட்டி யோசிச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ், இது எவ்வளவு பெரிய கிரிட்டிக்கலான கண்டிஷன். சோ இப்படி இருக்கும்போது அவரு என்ன பண்ணிருப்பாரு? அவருக்கு ஒரே ஒரு யோசனை என்னன்னா, டாக்டரே சொல்லிட்டாரு எதுவுமே பண்ண முடியாது, லைஃப் ஃபுல்லா பெட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அவர் ஒரு டெசிஷன் எடுத்தாரு. ஹாஸ்பிட்டல்ல என்ன வைக்காதீங்க, என்ன வந்துட்டு என்னோட அமுச்சிடுங்க, என்ன இங்க இருந்து, சுத்தி இருக்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, என்ன பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு வந்து அவரை கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. அவருக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை வருது, நம்ம பாடி இன்னைக்கு இப்படி இருக்கு, நம்ம நடக்கிறோம் செய்யறோம், நம்ம இந்த பாடி உருவாக்குறதுக்கு காரணம் வெளியில இருக்க யாரும் கிடையாது, நமக்குள்ள இருந்துதான் அந்த சக்தி சம்திங் வருது. எல்லாத்துக்கும் காரணம் உள்ளதா ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தாட் வருது. அவரு ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு. சோ அவர் என்ன நினைச்சாருன்னா, இந்த ஆக்சிடென்ட் ஒரு வேளை நடக்காம இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? காலையில எழுந்து பாத்ரூம் போய் பிரஷ் பண்ணுவாரு, யோகா பண்ணுவாரு, குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தென் கார் ஏறி காலேஜுக்கு போய் டீச் பண்ற மாதிரி வேலை, அவரோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப அதே கார்ல அவரே ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து மறுபடியும் சாப்பிட்டு, இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. நான் எதுக்கு இவ்வளவு கிளியரா சொல்றேன்னா, யாரும் அவரை குணப்படுத்த முடியாது, அவர் கையில நீ எதுவும் இல்ல. இப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, கண்ணை மூடிட்டு
நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையும் விஷுவலைஸ் பண்ணிருக்காரு. ஸ்டார்டிங்ல அவரோட மைண்ட் இத அக்செப்ட் பண்ணல. இப்போ நம்ம ஒரு விஷயத்த விஷுவலைஸ் பண்றோம் அப்படின்னா அது போய் எப்படி முடியும் அப்படின்ற நிறைய டிஸ்டர்பன்ஸ் கொடுத்திருக்கு. பட் அவர் பண்ண ஒரே விஷயம் மாஸ்டர்ஸ், விடாமுயற்சி போல. அவரு என்னதான் டிஸ்டர்பன்சஸ் வந்தாலும், அவரை திருப்பி நெகட்டிவா யோசிக்க வச்சாலும் அவர் விடல. அவரோட வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா விஷுவலைஸ். காலையில எழுற மாதிரி ஹாப்பியா அவர் ஆபீஸுக்கு போற மாதிரி, காலேஜுக்கு போற மாதிரி, எல்லாருக்கும் டீச் பண்ற மாதிரி, நல்லா சாப்பிடுற மாதிரி, கார் அவரே ஓட்டுற மாதிரி, ஓட்டிக்கிட்டு நிறைய இடத்துக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போற மாதிரி, டூருக்கு போற மாதிரி, மறுபடியும் சைக்கிள் எடுத்துட்டு அந்த ரைடுக்கு போனார் இல்லையா அவரு, அந்த பகுதிகள் எல்லாம் சைக்கிளிங் பண்ண மாதிரி, இப்படி அவரு டெய்லி விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு மாஸ்டர்ஸ். 1 வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, ஒரு ரிசல்ட்டுமே கிடையாது. ஆனால் அவர் விடாமுயற்சியுடன் அதே விஷுவலைசேஷன் இத பண்ணி 6 வாரங்களுக்கு பிறகு லைட்டே அசைக்க அவரு ஆரம்பிச்சாரு. அப்பயும் விடல. திரும்ப விஷுவலைசேஷன் பண்ண 6 மாதங்கள்ல கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டாரு. இது ஆக்சுவலா எப்படின்னா மிராக்கிள்லெஸ் திங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால நம்ப கூட முடியாது. அவர் இன்னை வரைக்கும் உயிரோட இருக்காங்க. அவரு எப்படிப்பட்ட பொசிஷன்ல இருந்திருக்காரு, எப்படியா மாறி இருக்காரு பாருங்க. ஏன்னா நம்ம பிரெயினுக்கு நம்ம மைண்டுக்கு தெரியாது. இந்த விஷயத்துல அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரெயின் இருக்கு இல்லையா, மூளைன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த பிரெயினோட ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிச்சாரு. இப் சப்போஸ் மலை ஏறும்போது பிரெயின் ஒரு விதமா உங்களுக்கு ரெஸ்பாண்ட் ஆகும். அதே போல நீங்க தண்ணியில இருக்கும்போது லைக் ஸ்விம்மிங், நீச்சல் அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பிரெயின் ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் ஆகும். நம்ம எங்கேயுமே போகாம வீட்லயே உக்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு நான் நீச்சல் அடிக்கிற மாதிரி விஷுவலைஸ் பண்றேன், நான் ஸ்விம் பண்ற மாதிரி, நான் நிஜமாலே போய் ஸ்விம் பண்ணும் போது என்னோட பிரெயின் எப்படி ரியாக்ட் ஆகுமோ, விஷுவலைஸ் பண்ணும் போது கூட என்னோட பிரெயின் அதே விதமா தான் ரியாக்ட் ஆகும் மாஸ்டர்ஸ். இதுதான் அவர் இதுல கண்டுபிடிச்சிருக்காரு. ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்தா அவர் ஒரு நாள்ல என்னென்ன வேலைகள் எல்லாம் பண்றாங்களோ அது எல்லாமே இவரு இப்போ விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பிரெயின் அதே போல ஃபங்க்ஷன் ஆயிருக்கு. அவர் நார்மலா நடக்கிற மாதிரி, அவர் நார்மலா நடக்கும் போது பிரெயின் எப்படி ரியாக்ட் ஆகுமோ அப்படிதான் ரியாக்ட் ஆயிருக்கும். கார்ல போகும்போது, டூருக்கு போகும்போது, இந்த மாதிரி. கரெக்டா மாஸ்டர்ஸ்? சோ இப்படி நடந்து மெதுமெதுவா உள்ள அந்த ஸ்பைனல் கார்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு தன்னந்தானாவே ரீக்ரியேட் பண்ணிடுச்சு அவரோட பாடிய. எல்லாத்துக்கும் மேல ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிராக்கிளான விஷயத்த அவர் உருவாக்கிட்டாரு. ஜஸ்ட் ஜோ டிஸ்பென்சா அப்படின்னு அடிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி லைக் அவரோட பாப்புலாரிட்டி பத்தி. ஏன்னா அவர் சின்ன விஷயமா மாஸ்டர்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதே போல நம்மளும் பண்ணா நமக்கும் இந்த மாதிரி நடக்கும் மாஸ்டர்ஸ். கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு பகவத்கீதையில என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் என்னை எப்படி எல்லாம் வணங்கி அடையணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தர் நான் 20 வருஷம் எல்லாத்தையும் பக்கத்துல வச்சுட்டு நான் கிருஷ்ணர் அவரையே இது பண்ணிட்டு அந்த இது பண்ணனா அப்போ நான் கிருஷ்ணன் தரிசனம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் ததாஸ்துன்னு சொல்லியிருக்காங்க. சோ அவருக்கு அப்படியே ஆச்சு. இன்னொருத்தர் எனக்கு 20 வருஷம் பண்ற அளவுக்கு எனக்கு பேஷன்ஸ் கிடையாது, நான் ஒரு 10 வருஷம் இது பண்ணி அதுக்கப்புறம் கிருஷ்ணரை அடையிறேன் அப்படின்ற மாதிரி அவரோட தரிசனத்தை அடையிறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அப்படியே நடக்குது. இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவர் இதெல்லாம் எதுவுமே இல்ல, நான் எப்ப கிருஷ்ணரை நினைக்கிறனோ அப்ப அவரோட தரிசனம் எனக்கு தேவை அப்படின்னு. சோ அதுக்கும் கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காங்க, ததாஸ்துன்னு சொல்லியிருக்காங்க. சோ கிருஷ்ணர் 20 வருஷம் பண்றவங்களையும் தடுக்கல, 10 வருஷம் பண்றவங்களையும் தடுக்கல, உடனே நினைக்கிறவங்களையும் தடுக்கல. இங்க என்ன பாயிண்ட்னா, லேட் ஆக வைக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. உடனே வேணும்னாலும் எல்லாமே நம்மளே ஒரு கடவுள் மாஸ்டர்ஸ். சோ தட் நம்ம எது நினைச்சாலும் அது நடக்கும் அப்படின்ற மாதிரிதான் நம்ம இந்த மேனிபெஸ்டேஷன்ல பாக்குறோம். இன்னொன்னு சன் யோகி அப்படின்றவர். சோ அவர் கூட 1972ல இருந்து அவர் எப்படின்னா லைக் நம்ம அந்த ஃபுட்டு டயட்க்கு அதுக்கு இதுக்கு எவ்வளவோ இந்த உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா என்னென்னமோ நம்ம பண்றோம். 3 வேளை சாப்பிடணும், அந்த சாப்பாட்டுல கூட இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
அவர் வந்துட்டு காலையில எழுந்த உடனே சூரியர் மட்டும்தான் பாப்பாராமா. அதுலயே அவருக்கு ஃபுல்லா எனர்ஜி வரும். அவரோட ஃபுட்டே என்னன்னா சூரியனோட கிட்ட இருந்து வர அந்த எனர்ஜி தான் அவரோட ஃபுட்டு. அவங்க எப்படி மாஸ்டர்ஸ் உயிர் வாழ்றாங்க? சோ நம்ம இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் ஓகே. அப்ப நம்மளால கூட எது வேணா சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். சோ நம்ம எப்பயுமே எப்படி இருக்கணும்னா மாஸ்டர்ஸ், நம்ம என்ன விஷுவலைஸ் பண்றதுன்னு மட்டும்தான் நம்ம வேலை. அது எப்படி நடக்குங்கிறது யூனிவர்ஸோட வேலை. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறதுல வந்துட்டு ஃபுல் கிளாரிட்டியோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க. இது வந்து நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்லல, நிஜ வாழ்க்கையில நடந்தது. இப்படி இந்த சம் கிளாஸஸ் கேட்டு இது பண்ணி ஒரு சார் சொல்றதன் மூலமா விஷுவலைசேஷன் கத்திருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து எப்படி விஷுவலைஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா அவன் கையில வந்து பணம் இருக்கிற மாதிரி, பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணிருக்கான். அந்த பையனுக்கு எப்படிப்பட்ட ஜாப் வந்திருக்குன்னா, பேங்க்ல வந்துட்டு கேஷியரா ஜாப் வந்திருக்கு. இப்போ அந்த பையன் விஷுவலைஸ் பண்ணது இங்க வந்துட்டு உண்மையா நடந்திருக்கு. கட்டுக்கட்டா பணம் பாப்பான், ஃபுல்லா எண்ணுவான். ஆனா அது அவனோட பணமா? கிடையாது. அவரோட சார் சொன்ன பேச்சு கேட்டு விஷுவலைஸ் பண்ணா நமக்கு என்ன வேணும்னாலும் அது நடக்கும் அப்படி எல்லாம் சொன்னதால சேம் இதே மாதிரி பண்ணிருக்காங்க. அந்த பையனுக்கு வந்துட்டு பில் கலெக்டர் வேலை இருக்கும் இல்லையா? சோ எல்லார்கிட்டயும் போய் அந்த பணத்தை கலெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம எண்ணுவோம் இல்லையா? சோ கனெக்ட் பண்ணி லட்சமா அவர் வந்து எண்ணுவாராம். ஆனா அந்த பணம் ஃபுல்லா கொடுத்துடணுமே தவிர அது அவருக்கானது இல்லை இல்லையா? நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறது நம்ம கிளியர் கட்டா. அதனாலதான் நேற்று அந்த 5 ஸ்டெப்ஸ் நான் வந்து நீட்டா உங்களுக்கு சொன்னது. சோ உங்களுக்கு பண ரீதியா நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ணாம இது நமக்கு வந்து ஒரு டிப் மாதிரி. நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பொருள் மூலமா. இப்போ ஓகே, கார் வந்து ஒரு 20 லட்சம் கார்னா நீங்க 20 லட்சத்தின் மேல வந்து போக்கஸ் பண்ணாதீங்க. கார்ல ஏறின மாதிரி, கார் நீங்க ஓட்டுற மாதிரி, ஹாப்பியா கார்ல உக்காந்த மாதிரி, எல்லாரையும் கூப்பிட்டு டூருக்கு போற மாதிரி. உங்களுக்கு என்ன வேணும்? கார் வேணும். இந்த மாதிரி டூருக்கு போகணும். அந்த கார்ல என்ன வேணும் அப்படிங்கறத நீங்க விஷுவலைஸ் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கறது யூனிவர்ஸ் பார்த்துக்கும். அவுட்கம் ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா? அதை நீங்க விஷுவலைஸ் பண்ணுங்களே தவிர இந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அது நடக்கும். ஆனா நடந்தும் நமக்கு அது யூஸ் ஆகாத மாதிரி ஆயிடும் இல்லையா? சோ நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம கிளியர் கட்ல அந்த இன்டென்ஷன்ல கிளியர் கட்டா இருக்கணும் மாஸ்டர்ஸ். சோ இதுதான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது. சோ நீங்க இப்போ நீங்க ஸ்பீச் கேட்கறவங்க கூட ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ல இருப்பீங்க. நீங்க உங்களுக்கு எப்பயாவது அட்லீஸ்ட் இந்த விஷயம் எல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்குன்றது ஒரு ஒண்ணு இருந்திருக்கும் இல்லையா? ஆனா தப்பு ஒண்ணும் கிடையாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் நம்ம வந்து நிறைய சாதிக்கலாம். அதனாலதான் மாஸ்டர்ஸ் நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்துட்டு டெய்லி கண்ணை மூடு, உக்காரு, உன்னோட மூச்சு கவனி அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் அப்படிங்கறது அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டா, பிரஷ் பண்றது எவ்வளவு கரெக்டா டெய்லி பண்றாங்களோ, 3 வேளை எப்படி சாப்பிடுறாங்களோ அது போல மெடிடேஷனும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம ஹேபிட்டா அதை மாத்திடணும். அதே போல டெய்லி இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் ஆகட்டும், லைக் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம இந்த ஞானத்தை குடுத்து குடுத்து வளர்த்தா அவங்களோட வாழ்க்கை வந்துட்டு ஒரு டைமண்ட் மிராக்கிள்ஸ் தான். அவங்க வாழ்க்கை ஃபுல்லா மிராக்கிள்ஸா தான் அவங்களுக்கு வந்து பாப்பாங்க மாஸ்டர்ஸ். குழந்தைங்க சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில அப்ளை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு பக்கம் மெடிடேஷனும் சூப்பரா செஞ்சுக்கிட்டு, ஒரு பக்கம் வந்து இதையும் அப்ளை பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில வேற என்ன மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு தேவை. சோ இந்த விஷயத்துல ஒன்ஸ் அகைன் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.